பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து செழிக்கும். பூமியிலே பலதரப்பட்ட பகுதிகளை நாம் காணலாம். செழிப்பான நிலங்கள், காடுகள், கடல் பகுதிகள், மலை தீவுகள் என சொல்லிக்கொண்டே போகலாம். அவைகளின் மத்தியில் வனாந்தரம் என்பது மிகவும் வித்தியாசமானது. அங்கே வாழ்வை மேற்கொள்வது மிகவும் சவால் நிறைந்ததாகும். ஆயினும் அங்கும் வாழ்வதற்குரிய தன்மையினையும் தேவன் அங்குள்ள மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அருள் இருக்கின்றார். இத்தகைய வனாந்தரத்தை காண்போரும் அதிலே வாழ்ந்து கொண்டு இருப்போரும் இந்த வனாந்தரம் இவ்வாறாகவே கடந்து சென்றுவிடும் என்று நினைப்பார்கள் அல்லவா? ஆயினும் சற்றும் எதிர்பாராத விதமாய் அவ்விடத்தில் செழிப்பும் களிப்புமாய் மாறும் என்றால் அது எத்தனை பெரிய அதிசயமாய் இருக்கும். அங்கே இருப்பவருக்கும் அது எத்தனை பெரிய ஆனந்தமாய் காணப்படும். கர்த்தர் நினைத்தால் நிச்சயம் செய்வார். ஆம், தேவன் நினைத்ததை தடுப்பவன் யார்? அவ்வாறே தேவன் வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்துமா உடையவர்களிடத்தில் வந்து ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வும் மகிழும். அது மகிழ்ந்து களிக்கும், அது புஷ்பத்தை போல செழிக்கும் என இவ்வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. இத்தகைய வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து செழிக்க செய்வாரே, ஆனால் தமது சாயலில் படைக்கப்பட்ட நமது வாழ்வை அதற்கும் மேலாய் நிச்சயம் செழிக்க மாட்டாரா? தமது சுவாசத்தை நம் நாசியில் ஊதி நம்மை ஜீவ ஆத்துமா ஆக்கினாரே, நமது ஆத்துமாவை வாழ்ந்திருக்க செய்து நம்மை எல்லாவற்றிலும் செழிக்க செய்யாமல் இருப்பாரா? இல்லை. வனாந்தரமாய் காணப்படும் எத்தகைய சூழ்நிலையும் வறண்ட நிலம் போல் காணப்படும் எத்தகைய சந்தர்ப்பமும் நிச்சயம் செழிப்பாய் மாறும். God bless you abundantly.